ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் இன்னும் ஒரு 10 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனுவல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின். ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான ரிவிஷன் எக்ஸாம் மாதிரியே கொஸ்டின் இருக்குமா, இல்லை ஆனுவல் எக்ஸாமில் சிம்பிளாக இருக்குமா அப்படின்னம்னா, ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட கொஸ்டின் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு 99% உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 14 ஒன் வேர்டு அப்படின்னம்னா புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணீங்கன்னா போதும். அதுபோக இந்த பாடல் வினாதை எது கம்பல்சரி அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு பாடல் வினா அப்படின்னு சொல்லும்போது இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதுபோக 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு 100% போதுமானது. தமிழ் ஓவியம், கவிதை, உங்களை மிகவும் கமர்ந்த அடிகள், கண்ணன் பூந்த பந்தல் எவ்வாறு இருந்தது, கூவல் என்று அழைக்கப்படுவது, சாரதா சட்டம் எதற்காக, இடைக்குறள், பெருங்கடல், இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மட்டும் கிடையாது. புக் பேக்கில், அதாவது புக் பேக் கொஸ்டினாக நமக்கு 9 யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் 10 நல்லா கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 2 சொற்களை இணைத்து விரிவுபடுத்துக. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மொழித்திறன் பயிற்சியில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தனியாகவே உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கிறது நமக்கு 3 மார்க் கொஸ்டின் அண்ட் 8 மார்க் கொஸ்டினில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதான். 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 31 ஒரு 10 வினா கேட்டுறாங்க. பேலன்ஸ் எழுதுறதுக்கு இது 2 படிச்சுக்கோங்க. 3 என்னும் என்ன பெயர் பிற திராவிட மொழிகளில், மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகள், இது உரைநடைக்கு. துணைப்பாடத்துக்குன்னு செயலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவையும் உயிரையும் தொல்காப்பியம் எவ்வாறு, ஏமாங்கத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக. இது போக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அப்படின்னம்னா ரச்சனை யாத்திரிகம், அது போக தமிழ் விடுதூது, இது 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய அந்த 3 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட்டாக நாம் கடிதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுன்னா இது 2 மட்டும்தான். உங்கள் பள்ளி நூலகத்துக்கு தமிழ் ஆங்கிலம் கையடக்க அகராதி படி 10 படிகள் வேண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழாவில் நிகழ்ச்சி செய்திகளை தொகுப்புரை, நயம்பாராட்டல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நானே வீடியோ போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. ஏறு தழுவுதல் 1 படிச்சுக்கோங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர், அது 1 படிச்சுக்கோங்க. அடுத்து 43 அட்டன் பண்ணுறதுக்கு இயல் 1ல் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அந்த நெடுவினா 1 படிச்சுக்கோங்க. செயலை பொறுத்த வரைக்கும் தமிழ் விடுதூது, பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பு. பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நூலக நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரை. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் ஏழை தாயினுடைய பாத்திரம், இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணைப்பாடத்தில் எழுத வேண்டியதும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.